கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில் உங்கள் யாவரையும் இந்த காணொலியின் மூலமாக சந்திப்பதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆன்லைன் மூலமாக இப்பொழுது நாம் இந்த ஆராதனையில் பங்கு பெற இருக்கிறோம். எனவே இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா உன்னதத்தில் விற்றிருக்கிற எங்கள் திரியேக கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில் நம்முடைய சன்னிதானத்தை நோக்கி நாங்கள் வந்து நிற்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ இந்த காணொலியின் மூலமாக இந்த ஆராதனையிலே யார் யார் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் மத்தியில் நீர் வாசம் செய்து சமாதானத்தின் தேவன் அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் உம்மை ஆண்டவரே துதிக்கும் பொழுதும், உம்முடைய வேதத்தை வாசிக்கும் பொழுதும், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதும் முற்றிலுமாய் உம்முடைய ஆளுகை ஆண்டவரே இந்த நேரத்தில் காணப்படட்டும். அப்பா, ஒருவரும் ஆண்டவரே வெறுமையோடு காணப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் செய்து கொடுக்கிற நம்முடைய தாசரையும் மூடி மறைத்துக் கொண்டு உடைய வல்லமை வெளிப்படுத்தும். உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழக அரசினுடைய இந்த கொரோனா காலத்தில் அரசாங்கம் விதித்திருக்கிற கட்டுப்பாடுகளின் நிமித்தமாக இன்றைக்கு வழிபாட்டு தலங்கள் இந்த ஆராதனை ஆலயத்தில் நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலை. மீண்டும் அரசாங்கம் அறிவிக்கும் வரை ஆலயத்திலே ஆராதனை நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வழிபாட்டு தலங்கள் திறக்க அரசாங்கம் அனுமதி கொடுத்தால் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட நாட்களிலே ஆராதனை நடத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அருள் திரு ஜே.எஸ். சாந்தராஜ் ஐயா அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஜெப சிந்தையோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்குமாறு அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நேரம். எனவே ஜெப நிலையிலே காணப்படுவோம். கிறிஸ்துவின் அன்பார்ந்த கதிர்வேடு மெத்தடிஸ்ட் திருச்சபை விசுவாசிகளே, அருமையான போதகர் ரெவரண்ட் ஜோசப் ராஜ் அவர்களே, இந்த நாளிலே இந்த காணொளி வழியாக உங்களை சந்திக்கும்படியாகவும் இந்த நாளுக்குரிய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் ஆற்றல் கொடுத்த வாக்கியத்துக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபித்து இந்த நாளுக்குரிய செய்திக்கு கடந்து செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளுக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் தகப்பனே. இந்த லாக்டவுன் மத்தியிலும் இப்படியான சாதனங்கள் மூலமாக அருமையான விசுவாசங்களை சந்திக்கக்கூடிய கிருபை தந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆங்காங்கே வீட்டிலிருந்து ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற மக்கள் உள்ளவர்களோடு பேச முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய பெரிய சத்தத்தை கேட்டு என்னுடைய சேவைகளை திறந்தருளும் ஆண்டவரே. உங்களை நாங்கள் கூடுதலாக கண்டுகொள்ள அறிந்து கொள்ள எங்களுக்கு அருள்படும்படியாக நோக்கங்கள் செய்கிறோம். எங்களோடு பேசும் அடியாராகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே கடந்த வாரத்திலே நாம் ஜெபத்தை குறித்து சிந்தனை செய்தோம். இந்த நாளிலும் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து நாம் சிந்தனை செய்ய போகிறோம். முக்கியமாக இயேசு கிறிஸ்துவும்
ஜெபமும் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் சிந்தனை செய்ய போகிறோம். அதுக்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களே அடங்கியிருக்கிறது. இந்த லூக்கா சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்க்கல என்றால் 24 அதிகாரத்திலும் ஏதோ ஒரு வசனம் ஜெபத்தை குறித்து வருவதாக நாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். அவர் அதிகாலையிலே ஜெபித்தார், ராம் முழுவதும் ஜெபித்தார், அதிசயங்களை செய்யும்பதாக பிதாவை நோக்கி அவர் ஜெபித்து அதிசயங்களை நடப்பித்தார். இன்னுமாக சிலுவை மர செல்வது முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் தன்னுடைய மன கிளேசத்தை வைத்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஜெபம் செய்தார். இப்படியாக அவருடைய வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே எப்படியாக அந்த வசனம் ஆரம்பிக்கிறது? அவர் ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு அவருடைய சீஷர் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்து போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். அருமையான விசுவாசிகளே, இங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம், இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆகையால் அவர் ஜெபம் பண்ணி முடிந்த பிற்பாடு அருமையான சீஷர் அவரிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்பித்த ஜெபத்தை போல எங்களுக்கும் ஒரு ஜெபத்தை கற்பிக்க வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் ஆண்டவரே, எங்களுக்கு எப்படி பிசாசை ஓட்டுவது கற்றுத்தாரம் கேட்கல, எப்படி அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வேண்டும் சொல்லிட்டு அவர் கேட்கல, இன்னுமாக எப்படி பிரசங்கம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு அவர் கேட்கல. அவர் கேட்ட ஒரே காரியம், எப்படியாக நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டும், கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு கேட்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சீஷர்கள் என்று சொல்லும்போது கற்றுக்கொள்கிறவர்கள். ஆகையால் குருவாகிய இந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்புள்ள விசுவாசிகளே, இன்றைக்கு அநேகருக்கு இந்த ஜெபம் செய்வது என்றால் ஒரு கடினமான காரியம் என்று நாம் பார்க்கிறோம். நான் பணிபுரிந்த சில திருச்சபைகளிலே இப்படியாக 1 ஆண்டு 2 ஆண்டு முடிந்த பிற்பாடு அங்கே அருமையான இந்த சிறு பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் இருக்கும், இன்னுமாக பெண்கள் ஐக்கிய சங்கம் இருக்கும், இன்னுமாக முதியோர்கள் ஐக்கிய சங்கம் இருக்கும். இப்படியான சங்கங்கள் திருச்சபையிலே வைத்து நடத்துவதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆண்கள் ஐக்கிய சங்கமும் அநேக திருச்சபையிலே நடத்தி வருவதை பார்க்கலாம். ஆனால் இந்த சண்டே ஸ்கூல்ல அட்லீஸ்ட் ஒரு 20-30 பிள்ளைகள் இருப்பார்கள். பெண்கள் ஐக்கிய சங்கம் சொல்ல போனால் ஒரு 10-15 பெண்களாக வருவார்கள். முதியோர் சங்கம் சொல்லும் போது அங்கேயும் மக்கள் வருவார்கள். ஆனால் ஆண்கள் சங்கம் சொல்லும் போது ஒரு 5 பேர் இல்ல 6 பேர் அல்லது 3 பேர் இப்படிதான் அந்த சங்கத்திலே மக்கள் இருப்பார்கள். அப்படியா இருக்க சூழ்நிலையில ஒரு சமயம் நான் ஒரு 2 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு ஒரு நபரை பார்த்து கேட்டேன், ஐயா, நீங்கள் ஆலயத்துக்கு ரெகுலரா வரீங்க, பைபிள் ஸ்டடிலாம் அட்டெண்ட் பண்றீங்க, ஊழியத்தில் கலந்து கொள்றீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா இந்த ஆண்கள் சங்கத்துக்கு கலந்து கொள்றது இல்லையே, ஏன் யான்னு கேட்டேன். அப்போ அவரு ஒரு பதில் சொன்னார். என்ன பதில் சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஒருவேளை சொந்தக்காரர் வந்துட்டாங்க அந்த பட்டு வர நேரத்துல, அதனால வரலன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது நேரம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இப்படியாக பல சாக்கு போக்குகள் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையான பதில அவர் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, ஐயா, எனக்கு வர ஆசைதான், ஆனா அங்க வந்தா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதியா, அதனாலதான் நான் வர்றதில்லை. அருமையான விசுவாசிகளே, இன்றைக்கு படிக்கிறீங்களோ படிக்கலையோ, எழுதுறீங்களோ எழுதலையோ, ஆனா ஜெபம் படித்தவங்களோ படிக்காதவங்களோ பண்ணலாம், ஜெபம் செய்யலாம். ஏன்னா ஜெபம் பேசுவது, கடவுளத்துல பேசுவது, வேதம் வாசிப்பது அவர் நம்மோடு பேசுகிறார், ஆனால் ஜெபிப்பது நாம் அவரோடு பேசுறோம்.
ஆகையால் அவரோடு இருக்கிற ஐக்கியம் நம்ம அவரோடு பேசுறதுக்கான உறவை, கிருபையை தருது. ஆகையால் இந்த அருமையான நபருக்கு நான் சொன்னேன், ஐயா வேதத்துல ஜெபிக்கும்படி சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்துல இன்றைக்கு ஒரு செல்போன் ஆப்ரேட் பண்றது கத்துக்கிறோம், ஒரு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண கத்துக்கிறோம், எந்த விதத்திலாவது கத்துக்கணும் முயற்சி செய்ய பார்க்கிறோம். ஆனா சுலபமா நம்ம சொல்லிடுறோம் ஜெபம் பண்ண தெரியாதுன்னு. ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கான ஒரு வழிமுறையை அங்கே சொல்வதை பார்க்கிறோம். இங்கே சீசன் வந்து கேட்ட சமயத்தில் அவர் அதெல்லாம் தெரியாது, நீங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, உங்க அப்ளிகேஷன் எழுதி கொடுங்க, உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்யறேன்னு சொல்ல. இன்றைக்கு அநேக டிவி பிரசங்கிமார்கள் அங்க பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு கீழே போடுற காரியம், நீங்க ரிக்வெஸ்ட் எல்லாம் எனக்கு எழுதி அனுப்புன்னு, நான் உங்களுக்காக ஜெபிப்பேன், பின்னாலேயே காசோலை அனுப்புங்க, அக்கௌண்ட் நம்பரை போட்டுட்டு பணம் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா பார்க்க போனா இவங்க இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் வாங்கிக்கின்னு அவங்களுக்கு தங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கும் நேரம் இல்லை, உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கும் நேரம் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, நீ 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உனக்கு 5 செகண்ட் ஜெபம், நீ 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5 நிமிஷம் ஜெபம், 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து பாருங்க உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லி அனுப்புகிற இன்றைக்கு நிறைய இந்த தொலைக்காட்சி மூலமாக பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்கிமார்கள் நம்ம பார்க்கிறோம். அப்படியாக இயேசு கிறிஸ்து செய்த மாதிரி தெரியல. அவர்கள் வந்து கேட்ட சமயத்துல ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண கத்துக்கொடும் போதித்தருளும் என்று சொல்லும்போது அவர் அவர்களுக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை, ஒரு உதாரணத்தை, ஒரு பேட்டர்னை, ஒரு வழிமுறையை கத்துக் கொடுக்கிறார். என்னன்னு சொல்லி சொல்றாரு? பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் சொல்வதாக, ராட்சி விடுவதாக, ஒரு சுருக்கமான சுலபமான ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கத்துக் கொடுக்கிறார். அந்த ஜெபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா முதலாவதாக கடவுளுக்கு மகிமை செலுத்தணும், கடவுளுடைய சித்தத்தை, கடவுள் ராஜ்யத்தை, இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் முதல் கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக உன்னுடைய தேவைகளுக்காக ஜெபம் செய்து கொள் என்று அன்றன்று ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரன்னு சொல்லி சொல்றார். மூன்றாவதாக மற்றவர்களுக்குரிய காரியங்களை குறித்து நீ ஜெபம் செய் சொல்லிட்டு ஒரு அருமையான வழிமுறையை ஆண்டவர் கொடுப்பதை பார்க்கிறோம். அதனால முதலாவதாக இந்த ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது அவர் ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறார். சரி, இது கஷ்டமா இருக்குதுன்னா இன்னும் சுலபமான ஒரு முறை என்பது என்ன? நாம் ஜெபிக்கும் போது இரு கரங்களை வைத்து நாம் ஜெபிக்கிறோம். அப்ப இந்த 2 கரங்களுக்குள்ளாக இது ஜெபக்கரங்கள் என்று சில இடங்களில் பார்த்திருக்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற வாசகத்தை பார்க்கிற ஒரு படத்துல இப்படியான ஒரு கரம் போட்டு அது கீழாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ப்ரே கண்டினியூஸ்லி, ப்ரே வித்வுட் சீசிங் என்ற வாசகம் எழுதியிருக்கிறத பார்க்கணும். அப்ப இந்த கரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஜெப வழிமுறை என்ன? இந்த விரல் வந்து அதிகாரத்தை குறிக்குது. அப்போ 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-5 வாசித்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அல்லது பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயு சொல்றதை பார்க்கணும். இது வந்து ஆள்காட்டி விரல். அப்போ பிரசங்கிமாருக்கு, அரசியல்வாதிகளுக்கு, ஆசிரியர்கள் அவர்கள் ஆள்காட்டி அவர்கள் பேசுறதுனால அவங்களுக்காக நீங்க ஜெபம் செய்யலாம். நீங்க அநேக சமயத்துல நாம் என்ன செய்யறோம், எங்க பாஸ்டர் வந்து நான் சிக்கா இருந்த வந்து பார்க்கல, ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு குறை சொல்றோம். ஆனா எப்பாவது அவர் சிக்கானா நீ போய் அவரை பார்த்து அவருடைய குறைகளை தீர்த்திருக்கிறியா? குறை சொல்றதான் நம்ம அதிகமாக செயல்படுறோம். ஆனா இந்த நாள்ல இருந்தாவது உங்களுடைய போதர்களுக்காக ஜெபம் செய்யுங்க, அவருடைய நல் வாழ்க்கைக்காக, அவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக இன்னும் திறம்பட அவர்கள் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு ஜெபம் செய்யுங்க. மூன்றாவதாக இந்த விரல், அந்த விரலை பார்க்கும்போது அது நம்முடைய உற்றார் உறவினர்கள்,
அவர்களுக்காக நீங்கள் விடுதல் செய்யுங்கள். இன்னும் அநேகர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கலாம் இருக்கலாம், அவருக்காக விடுதல் செய்யுங்கள். இந்த 4வது விரல பாத்தீங்கன்னா தனியா நிக்காது, அது மற்ற விரல் சப்போர்ட்டால தான் நிற்கும். ஆகியால் நலிந்து போனவர்கள், ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள், அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். கடைசியாக அந்த குட்டி சின்ன விரலுக்கு, சுண்டு விரலுக்கு நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் விடுதல் செய்யலாம். ஆகையால் ஜெபம் செய்ய தெரியலன்னு சொல்ல முடியாது. இனிமேல் எப்படி ஜெபம் செய்வது என்ற ஒரு வழிமுறையை கடவுள் கற்றுக் கொடுத்துக்கிறார். இன்னொரு 3வது ஒரு வழிமுறை, இன்னும் கொஞ்சம் லெவல் அதிகமான காரியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ். ஏன்னா அடோரேஷன், சின்னா கன்ஃபெஷன், டீன்னா தேங்க்ஸ் கிவிங், எஸ்ன்னா சப்ளிகேஷன். அப்போ ஒரு 5 நிமிடம் கடவுளை போற்றி அவரை வாழ்த்தி அவருக்கு ஜெபம் செய்வது, அப்புறமாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வது, அப்புறமாக நன்றி சொல்வது ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக, கடைசியாக மற்றவர்களுடைய தேவைகளுக்காக அவர்களுக்காக பரிந்துரை செய்கிற ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். இப்படியாக ஒரு 5 நிமிஷம் ஒரு காரியத்தை நீ கொடுப்பீர்கள் என்றால் 20 நிமிஷம் கண்டிப்பாக நம்மால் ஜெபம் செய்ய முடியும். ஆக முதலாவது இயேசு கிறிஸ்து ஜெபம் என்ற தலைப்பிலே நாம் பார்க்கும்போது இந்த 16வது கற்றுக்கொள்கிற காரியம் ஒரு வழிமுறை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துக்கிறார். 2வதாக ஒரு ஊமை மூலமாக ஜெபத்தை பற்றி ஆண்டவர் விளக்குகிறார். அந்த ஊமை என்ன? 3 நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போகிறார். எந்த நேரத்தில் போறான்? ராத்திரி நேரத்தில் போறான். அது நேரம் பார்க்கும்போது அவர்கள் படுத்து உறங்கி விட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை கதவை தட்டி அவன் எழுப்பும் போது அவன் சொல்லுகிறான், நான் உறங்கி விட்டேன், பிள்ளைகளோடு நான் உறங்கி விட்டேன், நான் எழுந்து உனக்கு ஒன்றும் உதவி செய்ய முடியாது சொல்லும் போது தொடர்ந்து அவனை வருந்தி கேட்டுக்கொள்றபடியினால அந்த நண்பன் எழுந்து அவனுடைய நண்பன் வீட்டுக்கு போய், எனக்கு ஒரு நண்பன் வந்திருக்கிறான், எனக்கு 3 அப்பங்களை சாரும், அவனுக்கு பசியா இருக்கிறான், அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆகையால் இந்த 3 நண்பர்கள் மூலமாக, இந்த ஊமை மூலமாக கடவுள் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? அதுதான் நாம் பின்னால பார்க்கிறோம். அந்த வசனத்துல, கேளுங்கள் அப்பொழுது தரப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று அந்த ஊமையின் கடைசியில ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த 3 வார்த்தைகளையும் நாம் பார்க்கும்போது, முதலாவது கேளுங்கள், ஆஸ்க். இந்த ஆஸ்க் என்ற வார்த்தையிலேயே அனைத்து மற்ற 2 காரியமும் அடங்கி இருக்கிறத பார்க்கணும். ஆஸ்க் என்று சொல்லும்போது கேட்கணும், கேட்கிறவரும் பெற்றுக்கொள்கிறார். ஆகையால் ஆண்டவத்தில் கேட்கும் போது அவர் தம்முடைய திருவிழத்தின் பிரகாரம் அருள வல்லவராயிருக்கிறார். இந்த அருமையான நண்பன் போய் மற்ற நண்பனிடத்தில் கேட்கிறான், எனக்கு 3 அப்பம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிடைக்குது. அவனுக்கு அதை கொண்டு வந்து தன் நண்பனுக்கு கொடுக்கறத பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவன் தேடுறான். இந்த நண்பன் எப்படி தன்னுடைய நண்பனை தேடினானோ அந்த நண்பன் இன்னொரு நண்பனை போய் தேடுறான். போய் தேடினா கண்டிப்பா எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு போய் தேடுறதை பார்க்கிறோம். 3வதாக பார்க்கும்போது அவன் தட்டுறான். கதையை தொடர்ந்து தட்டி அவனை எழுப்பி, அவனுக்கு வசதி இருந்தால சூழ்நிலையிலும் அவன் எழுந்து இன்னொரு நண்பனுக்கிட்ட போய் வருந்தி கேட்டு அவனையும் எழுப்பி அவனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் ஜெபம் என்று சொல்லும் போது இந்த 3 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். கிடைக்கும் வரைக்கும் ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஆகையால் முதலாவது கேளுங்கள் சொல்லும்போது ஆஸ்க். அந்த ஆஸ்க் என்ற பதத்திலே ஏ இருக்குது, அது முதல் ஆஸ்க். அப்புறம் எஸ், சீக், தேடுங்கள். அப்புறம் கே, நாக், தட்டுங்கள். ஆகையால் அந்த முதல் வார்த்தையின் மூலமாகவே இந்த 3 குறிப்புகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊமை மூலமாக நமக்கு எடுத்து சொல்றார். ஜெபம் என்பது கேட்க வேண்டும், ஜெபம் என்பது தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் தட்டும் போது அவர் நிச்சயமாக திறந்து நமக்கு வேண்டிய வாய்ப்புகளை அவர் அருளி செய்வதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக
இந்த பகுதியை முடிக்கும் போது ஒரு வாக்குத்தத்தத்தோடு ஆண்டவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். உண்மையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். முதலாவது ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், வழிமுறையை சொல்லுகிறார். இரண்டாவது ஓமை மூலமாக அந்த ஜெபத்தை விளக்குகிறார். மூன்றாவதாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவன் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் கேட்கிட்டுக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்கிறார். எதை கேட்கணும்? நம்ம உலக பிரகாரமான காரியங்களை கேட்டு ஒரு புண்ணியம் கிடையாதுங்க. அதெல்லாம் அழிந்து போகக்கூடிய காரியம். எதை கேட்கணுமா? ஆவியானவரை கேளு. ஆவியானவர் ஒரு ஈவு, ஒரு கிருபையை ஆண்டவர் தருகிறார். ஆகையால் பொல்லாதவரை நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது நல்ல ஆண்டவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியை நமக்கு அருள்வார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது நம்முடைய தேவையை சந்திக்கிறது மட்டுமல்லாமல் இன்னுமாக அவருக்குள்ளாக வளரவும் அவருக்குள்ளாக செயல்படவும் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆவியானவர் பெருமூச்சுகளோடு நம்மோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்னு சொல்லிட்டு ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆகையால் இந்த ஆவியானவர் பெற்ற மக்களாக ஆவியிலே ஜெபம் செய்யுங்கள் என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆவியில் அனர்வுள்ளவர்களாயிருங்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் இந்த ஆவியானவரை பெற்ற மக்களாக ஆவியானவர் வழிநடத்துவதன் மூலமாக நாம் சரியான முறையிலே ஜெபிக்கிற மக்களாக கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஆகையால் இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்யவும் ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கவும் ஆண்டவர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்பார், நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார், நிச்சயமாக எனக்கு அருள் புரிவார், என் தேவையை சந்திப்பார். நிச்சயத்தோடு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து செயல்படுத்த கர்த்தர் தாமே நம் ஊருக்கும் உதவி செய்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்து இந்த பிரசங்க வேலையை நிறைவு செய்யும். ஜெபம் செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி அப்பா. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர். நம்முடைய அனைத்து கிருபைகளுக்காக நன்றி. நீ பூலோகத்தில் வாழ்ந்த சமயத்தில் ஆண்டவரே ஜெபிக்கிற மனிதனாக காணப்பட்டீர். ஆண்டவரே, காலையிலே, மாலையிலே, மதிய வேளையிலே ஆண்டவரே ராம் முழுவதும் ஜெபிக்கிற மனிதனாக காணப்பட்டீர். அது மட்டுமல்ல ஆண்டவரே, அந்த ஜெப வாழ்க்கையை எங்களுக்கும் நீர் ஆண்டவரே பல வழிகளிலே சொல்லி தந்து ஆண்டவரே ஜெபிக்கிற மக்களாக நீர் எங்களை மாற்றுவதற்காக நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தெய்வமே, எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு உதாரணத்தை வைத்து சென்றிருக்கிறீர். அதே நேரத்தில் ஆண்டவர் ஊமை மூலமாக அதை விளக்கியிருக்கிறீர். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரே ஒரு உண்மையான வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே, பொல்லாதவரை நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரலோகத்துக்கு பிதா அவரை வேண்டிக் கொள்ளும் போது எவ்வளவு நிச்சயமாக பரிசுத்த ஆவி உங்களுக்கு அருளுவார் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் சரியானபடி ஜெபிக்கவும் தெய்வீக சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்களாக வாழவும் ஆண்டவரை வெற்றியுள்ள வாழ்க்கை நடத்தவும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களை ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த முடியாது நோக்கி மன்றாடுகிறோம். தர்மியான திருச்சபையை ஆசீர்வதியும், திருச்சபை போதனை ஆசீர்வதியும், தர்மியான திருச்சபை மக்களை ஆசீர்வதியும். உண்மையுள்ள மக்களாக ஜீவிக்க எங்களுக்கு பலத்தார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கும் நல்ல ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருள் திரு ஜே சாந்தராஜ் ஐயா அவர்களுக்கு கதிர்வேடு மெத்தடிஸ்ட் திருச்சபையின் சார்பில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஐயா அவருக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுமாறு அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலே பிறந்த நாள் காண இருக்கிறவர்கள்
நாளைய தினம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை திரு ஜே பிரதீப் சன் ஆஃப் ஜெகநாதன் அவர்கள் அந்த வாலிப தம்பி வருகின்ற நாளை தினத்திலே 30ஆம் தேதி பிறந்த நாளை காண இருக்கிறார். தம்பி பிரதீப்புக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று 1ஆம் தேதி புதன்கிழமை திருமதி மலர்விழி தாஸ் அவர்கள் பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். வருகின்ற புதன்கிழமை 1ஆம் தேதி திருச்சபையின் சார்பிலே சகோதரிக்கு நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்புகளாக நீங்கள் இம்மட்டுமாய் திருச்சபையின் பொருளாதார தேவைகளை சந்தித்து வருகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். எனவே நம்முடைய திருச்சபையை ஜெபத்தாலும் பொருளாதார ரீதியிலும் தாங்குமாறு அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு இந்த அதனை நிறைவு செய்வோம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறபடினாலே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண இருக்கிற நாளைய தினத்திலே பிறந்த நாளை காண இருக்கிற தம்பி ஜே பிரதீப் அவர்களுக்காக உம்முடைய கருத்தில் வந்து நிற்கிறோம். இந்த வாலிப மகனை நீர் ஆசீர்வதிப்பீராக. பெற்றோரை பிரியப்படுத்துகிற மகனாய், உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிற மகனாய் ஆண்டவர் அந்த மகன் காணப்பட நீர் தகுதிப்படுத்தும். அந்த மகனுடைய எதிர்காலத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அந்த மகனை எந்த விதத்திலே வளர்க்க வேண்டும் அதற்குரிய ஞானத்தை பெற்றோருக்கு தந்து நீர் வழிநடத்துவீராக. ஞானத்தின் ஆவியினாலே இந்த வாலிப தம்பியை நீ நிரப்பி நீரே வழிநடத்தும் அப்பா. தன்னுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட அநேக பிறந்த நாட்களை காண்கிற ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்து நீர் வழிநடத்தும். இனுமாய் வருகின்ற 1ஆம் தேதி புதன்கிழமை பிறந்த நாளை காண இருக்கிற சகோதரி மலர்விழி தாஸ் அவர்களுக்காக உடைய கரத்தில் வந்து நிற்கிறோம். சகோதரியுடைய கடந்த கால வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் வழிநடத்தின தேவன் இனிமேலும் வழிநடத்த வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். அவருடைய குடும்ப வாழ்க்கைக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுத்து நீர் வழிநடத்துவீராக. அவருடைய சரீர பலவீனங்களை நீர் எடுத்து போட்டு நல்ல சுக பலன் ஜீவனை கொடுத்து வழிநடத்தும். தன்னுடைய வாழ்நாளில் எப்படிப்பட்ட அநேக பிறந்த நாட்களை காண்கிற ஒரு பெருத்த பாக்கியத்தை கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ இந்த காணொலியின் மூலமாக யார் யாருடைய வார்த்தைகளை கேட்டார்களோ அவர்கள் உள்ளங்களில் இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தாசருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்ப வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எனுமாய் இந்த கதிரோடு மெத்தடிஸ்ட் திருச்சபை உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. எந்த நோக்கத்திற்காக இந்த பகுதியில் இப்படிப்பட்ட திருச்சபையை ஸ்தாபித்தீரோ உடைய சித்த மாத்திரம் நிறைவேற உதவி செய்யும். இம்மட்டுமாய் திருச்சபையின் பொருளாதார தேவைகளை சந்தித்த தயவிற்காய் ஸ்தோத்திரம். கொடுக்கக்கூடிய உள்ளங்களை ஆண்டவரே ஏற்படுத்தியிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் தகப்பன. நிறைய தேவைகளை சந்திப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்கு வேண்டிய சமாதானத்தை கொடுத்து நிறைய வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை வியாதிகள் ஒருவரையும் அணுகாதபடி இரத்த கோட்டைகளுக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும். எங்கள் தேசத்திற்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். எங்கள் தமிழ்நாட்டை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பன. இனிமாய் ஆப்கானிஸ்தான் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறீர். சமாதானத்தின் தேவன் அந்த தேசத்துக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இனிமாய் கூட ஆண்டவரே, இந்த காணொலியின் மூலமாக உடைய வார்த்தை கேட்டு இருக்கிற மக்களுக்காக, இந்த ஜெபத்திலே பங்கு பெற்றிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் தருவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.